Hello students, welcome to our channel Mano Nasriyar. இந்த இடத்துல மெயின் எடிட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அதே மாதிரி ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Give 4 examples for capital receipt of not for the profit organization. Give the 4 examples for revenue receipt of not profit for organization. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா define partnership. What is a partnership diet, ரொம்ப important. What is acquired goodwill? What is super profit? State any 2 circumstances under which in goodwill for partnership. What is sacrificing ratio? What is mean by requirement of partner? What is gaining ratio? What is a over subscription? Write a short note of securities premium account, ரொம்ப important. அதே மாதிரி list out the tools financial system of analysis. What is working capital? What is mean by accounting ratio? What is quick ratio? What is mean by debit equity ratio? What is automated accounting system? Next வந்து பார்த்தீங்கன்னா state any 5 accounting reports. What is a group in tally ERP 9? 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வாட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சர் அக்கௌண்ட்டு, ஸ்டேட் எனி 5 கண்டென்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டைட், ஹவு இஸ் ஏ குட்வில் கால்குலேட்டட் அண்டர் ஃபார் த சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு, வாட் ஆர் த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ரெக்யூர்ட் ஃபார் த டைம் ஆஃப் அட்மிஷன் பார்ட்னர், லிஸ்ட் அவுட் த அட்ஜஸ்டிங் ஃபார் மேட் இன் ஃபார் டைம் ஆஃப் த அதுக்கு கீழே briefly explain the 3 limitations of financial statement, state any 3 advantages of ratio analysis, bring out the limitations of ratio analysis, what are the predefined ledgers for available in tally ERP 9, mention the commonly used voucher types in tally ERP 9. அடுத்த டிஸ்டிங்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா state the difference between double entry system and incomplete record. அடுத்து வந்து difference between statement PF affairs of balance sheet, state the difference between receipt and payment account at a income expenditure, state the difference between fixed capital method, fluctuating capital method. அதே மாதிரி state any 5 factors determining for the goodwill, distinguish between sacrificing ratio, gaining ratio. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா explain any 5 applications of computerized accounting system. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெசன் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12. 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 8, 9, 13, 15, 16. அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் நாட் ஃபார் த ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 14, 15, 16. அதுக்கு கீழே 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 18, 19, 7, 11. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 6th, 10th, 12th. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆஃப் தேர்டு யூனிட் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு 12, 17. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10, 6, 15. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 16, 22. அதே மாதிரி குட்வில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு, செகண்டு. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6, 9, 10. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6. யூனிட் 5 வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 18, 19, 20. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 23, 15. அதே மாதிரி வந்து 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6. யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. 3 மார்க்கு 14, 15. 5 மார்க்கு 4, 5, 6. யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1, 19, 2 மார்க்கு. 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 10, 11, 12, 20. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 15, 16, 18. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 6, 12, 19. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 7. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 8, 11, 6. யூனிட் 9 வந்து ரேஷியோ அனாலிசிஸ் வந்து 2 மார்க்கு 1, 2. 3 மார்க்கு 17. 5 மார்க்கு 3, 7, 15, 18. கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் 2 மார்க் 3 மார்க் எதுவும் இல்லை. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கு நீங்கள் 12th அக்கௌண்ட்ஸில் படிக்கக்கூடிய தியரி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட கொஸ்டின் பேங்க்கை.
ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.